மீடிவி 4ல நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க. C4 டெக் தமிழில் இன்னும் டிவி வீடியோஸ் பார்க்கணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி இன்னொரு 55 இன்ச் 4K டிவி இந்த தடவை வியூ பிராண்ட்லேருந்து. ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 டெக் தமிழ். பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் லேட்டஸ்ட் கிவ் அவே வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா இங்கே ஒரு கார்டு டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன். ஸோ இப்போ வீடியோக்கு போகலாம். ஸோ வியூ டிவி ஒரு பெரிய ஒயிட் பாக்ஸில் வருது. அந்த பாக்ஸை பார்த்தோன்னே தெரியும் இது ஒரு ஆண்ட்ராய்ட் டிவி. இதில் கூகுள் ப்ளே சர்வீசஸ் இருக்குது, ஹாட்ஸ்டார், நெட்ஃப்ளிக்ஸ், க்ரோம் காஸ்ட் இது எல்லாத்துக்கும் சப்போர்ட் இருக்குது. எனிவே இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக் ரேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ண ஒன்று உள்ள வால் மவுண்ட் இருக்குது. அடுத்து ஸ்டாண்ட்ஸ், இது மெட்டல் ஸ்டாண்ட்ஸ் பார்க்க நல்லா ஸ்டடியாக இருக்குது. ஃபுல் டிவியை ஹோல்ட் பண்ணணும், ஸோ ஸ்டடியாக தான் இருக்கணும். எனிவே ஸோ இப்போ இந்த டிவியை பற்றி க்ளோஸாக பார்க்குறதுக்கு முன்னாடி வேறு என்ன இருக்குன்னு பார்த்தா சில கேபிள்ஸ், டாக்குமெண்டேஷன், ஒரு ட்ரெடிஷ்னல் ரிமோட், அப்புறம் ஒரு ஸ்மார்ட் ரிமோட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ரிமோட்டில் மைக்ரோஃபோன், வாய்ஸ் பட்டன்லாம் இருக்குது. இதுக்கும் திருப்பி வருவோம். ஸோ எனிவே இப்போ அந்த ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் ஸ்க்ரூ பண்ணிட்டு இப்போ இந்த வியூ டிவி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் அந்த 4K UHD பேனல் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தவொடனே நிறைய பேர் இது எப்படி இருக்குது மீடிவியோட கம்பேர் பண்ணால் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. இங்கே சில விஷயங்கள் நோட் பண்ண வேண்டியிருக்கும். ஒன்று, இது LED பேனல் கிடையாது, இது IPS LCD. ரெண்டாவது, இதில் HDR சப்போர்ட் கிடையாது. அடுத்து வேறு ஹார்ட்வேர் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தா இதில் கீழே வந்து 10+10 வாட் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இதை ஆன் பண்ண உடனே எனக்கு சவுண்ட் பெருசாக இம்ப்ரெசிவாக இல்லை. ஏன்னா மேலே ஒரு ஸ்டிக்கர் இருந்துச்சு, அதை ரிமூவ் பண்ணாமல் ஆன் பண்ணேன். கேவலமாக இருக்குன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணையில் டால்பி அட்மோஸ் சவுண்ட் பார் வித் DTS நல்லாவே இருக்குது எஃபெக்ட். இந்த டிஸ்பிளே பேனலும் பார்க்க நல்லா இருக்குது. ஸோ ஓவரால் மீடியா கன்சம்ஷன், படம் பார்க்குறதுக்கு இல்லை கேம்ஸ் விளையாடுறதுக்கு இந்த டிவி நல்லாவே இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். மீடியான்னு பேசையில் இங்கே பென்ட்ரைவும் போடலாம், கன்சோல்ஸில் கேம் ஆடலாம், செட்டாப் பாக்ஸ் கனெக்ட் பண்ணலாம், எல்லாமே இதில் பண்ண முடியும். ஸோ இப்போ அதெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன போர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ பின்னாடி ரைட்டில் ஒரு ஈத்தர்நெட் போர்ட், அதுக்கப்புறம் ஒரு HDMI போர்ட், USB 3 போர்ட், பாட்டமில் டிஜிட்டல் ஆடியோ அவுட் USB 2.0, 2 HDMI போர்ட்ஸ், அப்புறம் சேனல் இன்க்கும் காம்போசிட் இன்புட்க்கும் சப்போர்ட் இருக்குது. இது எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு சர்வீஸ் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ சாஃப்ட்வேர்னு வரையில் இந்த டிவி ஆண்ட்ராய்ட் டிவியில் ரன் ஆகிட்டுருக்கு. ஆண்ட்ராய்ட் டிவிங்கிறது கூகுள் ஆண்ட்ராய்டை லைட்டாக ட்வீக் பண்ணி டிவிக்காக தனியாக ஒரு இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் தான் இந்த டிவி ரன் ஆகிட்டுருக்கு. நான் இது ஏற்கனவே இந்த இன்டர்ஃபேஸை என்னோட NVIDIA ஷீல்டில் 2 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்மார்ட் டிவி இன்டர்ஃபேஸஸில் இதுதான் பெஸ்ட் இன்டர்ஃபேஸ்னு சொல்லலாம். ஆண்ட்ராய்ட் டிவிங்கிறதுனால நிறைய ஆப்ஸ்க்கு டேரெக்டாக சப்போர்ட் இருக்குது. ஸோ கூகுளே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க, அந்த டெவலப்பர்ஸ் டேரெக்டாக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய ஆப்ஸ் இருக்கிறதுலே அதிகமாக இதில் தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ வியூ இங்கே 2 ரிமோட் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஒன்று ரெகுலர் ரிமோட், இன்னொன்று வந்து இந்த ப்ளூடூத் ரிமோட். இந்த ப்ளூடூத் ரிமோட்டில் வாய்ஸ் கமாண்ட் பட்டன் இருக்குது. அதை யூஸ் பண்ணி கூகுள் அசிஸ்டண்ட்டை லான்ச்சும் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ப்ளூடூத் ரிமோட்டுங்கிறதுனால நீங்கள் டேரெக்டாக டிவியை பார்த்து கூட பாயிண்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இங்கே ஹார்ட்வேரும் ஓரளவு நல்லா இருக்கிறதுனால, இது ஆண்ட்ராய்ட் டிவியாக இருக்கிறதுனால எல்லா ஆப்ஸுமே 4K கண்டென்ட் நேட்டிவாக ப்ளே பண்ணும். ஸோ இப்போ யூடியூப்பில் போனீங்கன்னா 4K வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஆப்ஸ் பற்றி பேசல, இது ஆண்ட்ராய்ட் டிவிங்கிறதுனால திருப்பியும் கூகுள் ப்ளே சர்வீசஸ்க்கு ஃபுல் சப்போர்ட் இருக்குது. ப்ளே ஸ்டோர், ப்ளே மியூசிக், ப்ளே மூவிஸ், யூடியூப் இதெல்லாம் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ராய்ட் டிவிக்கு ஆப்டிமைஸான ப்ளே ஸ்டோர் ஆப்ஸ் எல்லாமே நெட்ஃப்ளிக்ஸ், ப்ரைம் வீடியோ, ஹாட்ஸ்டார், ட்விட்ச் எல்லாமே இங்கே திருப்பி அவைலபிளாக இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு APK ஃபைல் சைட் லோட் பண்ணணுன்னா அதுவும் பண்ணலாம். இது ஆண்ட்ராய்டு. ஸோ இது என்ன தான் ஆண்ட்ராய்ட் டிவின்னு சொன்னாலும் இது இன்னமும் பேசிக்காக ஆண்ட்ராய்ட் தான். ஸோ அதனால எல்லா APK ஃபைல்ஸும் இதில் ரன் ஆகும். மேபி ரிமோட் கண்ட்ரோலால் யூஸ் பண்ண முடியாமல் இருக்கலாம். பட் அந்த சமயத்தில் நம்ம ஒரு கீபோர்ட் மவுஸ் போட்டு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். யூசர் இன்டர்ஃபேஸ் ஓவரால் ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்துச்சு. சில கேம்ஸ் கூட விளையாட முடியும். ஏன்னா இங்கே ஒரு குவாட் கோர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க, 2.5 GB RAM, 16 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். ஸோ இப்போ இந்த டிவிக்கும் இதுக்கும் ஒரு கம்பேரிசன் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? அட்லீஸ்ட் அந்த பேட்ச் வால் இன்டர்ஃபேஸ்க்கும் ஆண்ட்ராய்ட் டிவி இன்டர்ஃபேஸ்க்கும் எது இன்னும் ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கம்பேரிசன் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் க்ரோம் காஸ்ட்க்கும் இங்கே சப்போர்ட் இருக்குது. சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஓவரால் நல்லா தான் இருக்குது. பர்சனலாக எனக்கு இது பேட்ச் வாலோட அதிகமாக பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நான் 2 வருஷமாக இதே இன்டர்ஃபேஸை தான் நான் என்னோடய ஷீல்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆண்ட்ராய்ட் டிவிங்கிறது கூகுள் வந்து எப்படி அந்த டிவி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்களோ அதே மாதிரி பேசிக்காக ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எப்படி ஃபோன்ஸில் இருக்கோ அந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ். பட் இதெல்லாமே நல்லா இருந்துச்சுனாலும் ப்ரைஸ் டிவியோட அதிகம். 56,000 ரூபாய்க்கு இந்த டிவியை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபோன்னே தான் வாயில் வருது. ஃபோனை பற்றி பேசி இதான் எங்கள் முதல் டிவி வீடியோ பல வருஷத்தில். அஃப்கோர்ஸ் அந்த டிவி 4 தவிர. எனிவே இப்போ அந்த 16,000 ரூபாய்க்கு நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தா அந்த இன்க்ளூடட் சவுண்ட் பார், அஃபிஷியல் ஆண்ட்ராய்ட் டிவி சப்போர்ட், இது வாய்ஸோட, க்ரோம் காஸ்ட், அப்புறம் ஃப்ளாஷ் சேல்ஸ் கிடையாது. ஸோ இப்போது
ஷாமியோட 40,000 rupees டிவியை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அதில் உங்களுக்கு சப்போஸ் பேட்ச் வால் பிடிக்கலன்னா ஒரு ஃபயர் டிவி ஸ்டிக் வாங்கணும். ஃபயர் டிவி ஸ்டிக் ஆனால் 4K சப்போர்ட் பண்ணாது. ஸோ அப்போவே ஒரு 4K சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு டிவி ஸ்டிக், நல்லா ஃபங்க்ஷனிங் டிவி ஸ்டிக் மாதிரி வாங்கினீங்கன்னா அங்கேயே ஒரு 5,000-6,000 ரூபா ஆகிடும். க்ரோம் காஸ்ட் திருப்பி ஒரு 4,000 3,000 ஸோ ஃப்ளாஷ் சேல்ஸ் கிடையாது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கையில் உங்களுக்கு இது பெட்டர் வேல்யூவாக தெரியுதா, இல்லைனா இன்னமும் மீ டிவி 4 பெட்டர்னு நினைக்கிறீங்களா? எங்களுக்கு இந்த பாயிண்டில் தெரியாதே. நான் இன்னும் இந்த டிவியை ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்க்கல. டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், ஒரு ரிவ்யூ பண்ணுறேன். கம்பேரிசன் கூட பண்ண ரெடியாக இருக்கும். உங்களுக்கு என்ன வேணுங்கிறத கீழே உள்ள கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த சமயத்தில் இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு இந்த டிவியில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களா, இல்லை மீ டிவி 4 தான் இருக்கீங்களா, ரெண்டுத்தில் எது உங்கள் ப்ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோ பிடிக்கலனா என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப் கொடுங்க. இது வரைக்கும் நீங்கள் C4 Tech தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அது பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோஸ்க்கும் ஃபர்ஸ்ட்டாக உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். Have a nice day. Bye.